வணக்கம். நீலா கார்டனுக்கு உங்களை வரவேற்கிறேன். வாங்க எங்கள் தோட்டத்தை பார்ப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இது ஒரு இலந்த கன்று, இப்போ தான் நட்டு வளர்த்துக்கிட்டு வரேன். சீமை இலந்த. நம்ம என்ன பார்ப்போம்னா இன்றைக்கி பிரண்டையை பற்றி பார்ப்போம். இதுக்கு வஜ்ரவல்லின்னு இன்னொரு பேர் உண்டு. பாருங்கள், வஜ்ரம் மாதிரி உடம்பை உறுதியாக்கும். இதில் கால்சியம் சத்து நிறைஞ்சிருக்கு. பாருங்கள், இந்த பிரண்டையை ஒரு சின்ன தொட்டியில் வச்சு வளர்த்தாவே போதும். இது பாருங்கள், நம்ம விரல்கள் ஜாயிண்ட் மாதிரியே இருக்கும். பாருங்கள், அப்படி கட்டுக்கட்டாக இருக்கும். இது அதே மாதிரி எலும்புகளை வலுப்படுத்தும். இதில் கால்சியம் நிறையா இருக்குது. இதை நம்ம பிரண்டை சட்னி அரைச்சி சாப்பிடலாம். பிரண்டை பொடி, பிரண்டை ஊறுகாய், பிரண்டை துவையல்னு எதுனாலும் வச்சு வச்சு சாப்பிடலாம். இதில் வாரத்தில் ஒரு தடவையோ 2 மாதத்தில் ஒரு தடவையோ வச்சு சாப்பிட்டோம்னா நம்ம எலும்பு பலக்கும், கால்சியம் சத்து கிடைக்கும், உடம்பு ஸ்ட்ராங் ஆகும். அதனால தான் இதுக்கு வஜ்ரவல்லின்னு இன்னொரு பேர். பாருங்கள், ஒரு சின்ன தண்டை கிளைய ஒடிச்சு வச்சாவே இது வந்துடும், ஈஸியாக வந்துடும். இதுக்கு தண்ணி அவ்வளோ தேவையில்லை, அப்பப்போ தண்ணி விட்டால் போதும், அது பாட்டுக்கு தழுத்துட்ருக்கும். இப்படி இந்த பிரண்டையை அனைவரும் வளர்த்து பயன்பெறலாம். பாருங்கள், இங்கே ஒரு சின்ன தொட்டியில் வச்சுருக்கேன், அடுத்து இன்னொரு 2 தொட்டியில் வச்சுருக்கேன். வாங்க பார்ப்போம். இங்கே பாருங்கள், இந்த ஒரு தொட்டியில் வச்சுருக்கேன். பாருங்கள், இவ்வளோ பிரண்டை இன்றைக்கி ஒடிச்சிருக்கேன். இதை அப்படியே இது கொஞ்சம் ஊறல் எடுக்கும், கையில் எண்ணெய் தடவிக்கணும். இதை அப்படியே உரித்து இந்த இலையை கூட நம்ம என்ன செய்யலாம், துவையில் அரைக்கலாம். இதை அப்படியே அந்த நாரெல்லாம் எடுத்துட்டு நம்ம துவையில் அரைக்கலாம். நல்லா எண்ணெயில் வதக்கி மல்லி துவையில் வைக்கிற மாதிரி இது பூண்டு, வெங்காயம், கறிவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா வதக்கி தக்காளி கொஞ்சம் போட்டு வச்சோம்னா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இங்கே ஒரு பெரிய தொட்டியில் வச்சுருக்கேன். பாருங்கள், எப்படி எனக்கு அப்பப்போ மாதத்தில் 2 தடவை இந்த துவையில் கட்டாயம் நான் சாப்பிட்டுக்கிறேன். கை எலும்பு ஒடிஞ்சவங்க அப்படியே அந்த இதுகளுக்கும் இதை சாப்பிட்டோம்னா சீக்கிரம் குணமாகும். இப்படி இது ஏதாவது ஒரு முறையில் இந்த பிரண்டையை எடுத்துக்கலாம். பிரண்டையை புளிக்குழம்பும் வைக்கலாம், துவையில் அரைக்கலாம், ஊறுகாய் வைக்கலாம், பிரண்டை பொடி கூட செய்யலாம். அப்படி ஏதாவது ஒரு வகையில் இந்த பிரண்டையை நம்ம சேர்த்துக்கணும். அப்போ நம்ம உடம்பு ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்படி அனைவரும் இந்த பிரண்டையை வளர்த்து பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. ஹாப்பி கார்டனிங். வாழ்க வளமுடன்.